உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய். உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். என் இனிய உறவுகளே, இந்த உலகில் உறவுகள் எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் தினசரி வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த உலக உறவுகள் எல்லாம் நமக்கு வீண். ஆனால் உண்மையான உறவு இறைவன் ஒருவரே. நாம் உள்ளமென்னும் கோவிலில் உறவென்னும் தீபமாக, வாழ்வென்னும் சோலையிலே வாழ்ந்திடும் வசந்தமே, அன்பனே, நண்பனே, உன்னை அழைத்தேன் வா என்று நாம் தினமும் ஆண்டவரை ஆன்ம உணவாக நம்மில் அழைக்கிறோம். நமது உண்மையான உறவு ஆண்டவர் ஒருவரே. நாம் தனிமையில் வாழ்ந்தாலும் உறவுகளோடு வாழ்ந்தாலும் உறவுகள் தேவை, இல்லைன்னு. ஆனால் அந்த உறவுகள் இறைவன் கொடுத்த வரமே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறோம். அந்த உறவை விட மிக சிறந்த உறவு இறைவனின் உறவு. நாம் மற்றவர்களோடு எப்படி இருக்கிறோமோ தெரியாது, ஆனால் இறைவனோடு இருக்கும் உறவு 100க்கு 100 உண்மையான உறவாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், தன்னைத்தான் நேசிப்பது போல் பிறரையும் நேசிங்க அப்படின்னு. நாம் உண்மையாக தன்னைத்தான் நேசிப்பது போல் பிறரை நேசிப்போம். இறைவனின் அன்பை நாம் பெறுவோம். அதனால்தான் இயேசு சொல்கிறார் மத்தேயு நற்செய்தியில் 7:21-29, நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்றால் அதனால் நீங்கள் விண்ணுலகம் சேர முடியாது. ஆனால் உண்மையாக என்னுடைய சொற்படி நடப்பவர், நான் சொல்வதை கேட்டு அதன்படி நடப்பவர் மட்டும்தான், என் தந்தையின் திருவுள்ளப்படி செயல்படுபவரே விண்ணுலகிற்கு சொந்தமானவர். அவருடைய குரல் மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு ஆண்டவரே. அதனால் ஆண்டவர் சொல்வது என்ன? நாம் ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும், தீமை செய்யக்கூடாது. செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். நாம் எதனால் செயலிழக்கிறோம்? எதிர்பார்ப்பு. நாம் அவர்களுக்கு செய்தால் அவர் நமக்கு செய்ய வேண்டும். ஆனால் இறைவன் நம்மை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை நேசிக்கிறாரே, அதற்கு நாம் அவருக்கு என்ன கொடுப்போம்? அதனால் இறைவன் சொற்படி செய்வோம். இறைவன் ஒருவன் போய் கேட்கும்போது சொல்கிறாரு, உன்னுடைய சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுன்னு. அப்போ உடனே செய்யணும், ஏன்னா அதுதான் இறைவனின் திருவுளம். அதான் விண்ணுலகில் நீங்கள் சேமிப்பு வையுங்கள், மண்ணுலகில் நீங்கள் சேர்ப்பதெல்லாம் பூச்சி அரித்துவிடும். அதனால் நாம் நன்மைகளை விண்ணுலகில் சேர்ப்போம். ஒருவருக்கு உதவுவது, ஒருவரை நேசிப்பது, முழு மனதோடு, நேர்மையான உள்ளத்தோடு, உண்மையான உள்ளத்தோடு, புரணி பேசாமல், ஒருவர் பின் ஒருவரை பேசிக்கொள்ளாமல் அன்போடு நாம் உறவு கொள்வது தான் இறைவன் திருவுளம். அதுதான் மணல் மேல் கட்டிய வீட்டுக்கு ஒப்பாகும். அந்த அன்புக்குத்தான் இறைவனிடம் நமக்கு என்றுமே மதிப்பு. நாம் அன்பு காட்டுவது போல் நாம் நடித்து வாழாமல், நாடகமாக வாழாமல், உண்மையான அன்பில் வாழ முயற்சி செய்வோம். பாறையின் மேல் தன் வீட்டை கட்டுவோம். இயேசு சொல்வது போல இறைவன் தந்தை என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். எப்படி? நான் சொல்வதை கேட்டால் கடைப்பிடித்து அதனால் நானும் என் தந்தையும் அவரிடம் வந்து குடிக்கொள்வோம், அவரிடம் வந்து தங்குவோம். அப்போது நமக்குள்ள பிதாவும் சுதனும் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் நமக்குள்ளே இருப்பாங்க. நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு எந்த தீய எண்ணங்களும் சிந்தனைகளும் வரவே வராது. நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 29:10-11. ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கிறார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கிறார். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. நீதிமொழிகள் 14:22, 23, 24.
தீய சூழ்ச்சி செய்பவர் தவறிழைப்பர் அன்றோ. நலம் தரும் திட்டம் வகுப்போர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர். கடும் உழைப்பு எப்பொழுதும் பயன் தரும். வெறும் பேச்சினால் வருவது வறுமையே. ஞானிகளுக்கு அவர்களது விவேகமே மணிமுடி. மதிகேடருக்கு அவர்களது மடமைத்தான் பூமாலை. இதோ நாம் கேட்ட வசனங்கள் பிரகாரம் இதோ இறைவன் சொற்படி அவர் என் தந்தையும் நானும் அவருள் எப்படி குடிக்கொள்வோன் ஆண்டவர் சொல்கிறாரோ இதே போல் நாம் ஆண்டவர் சொல்வதை கடைபிடிக்க முயற்சி செய்வோம். தினம் 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 நாம் முயற்சி தான். ஒரே நாள் நாம் ஆண்டவர் சொல்வதை கடைப்பிடிச்சு நாம் உடனே விண்ணகம் செல்ல முடியாது. அது அந்த நல்ல கல்வனுக்கு மட்டும்தான் அமைந்தது. அது நமக்கும் அமையும். முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி. இன்று சகாய் மாதாவின் திருவிழா. நாம் அனைவரும் அன்னை மரியாவுக்கு ஜெபமாலையும் திருபலியும் ஒப்பு கொடுப்போம்.